பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பிறப்பின் ரகசியம் ரிஷபம். இந்த ரிஷபத்தினுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சு எதுக்காக நம்ம இந்த பிறப்பின் ரகசியத்தை பாக்குறோங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இது இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். எதையுமே நம்மளால மாத்த முடியாது, மறுக்கவும் முடியாது. கடவுள் எதை கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா மாத்தவோ மறுக்கவோ நம்ம முடியாது. ஆனா அதை நம்ம எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்? ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கிறது இயற்கை தானே. நமக்கு இந்த உடல் ஒரு வேதனையை அனுபவிக்கணும்னா அதுக்கு நோய் மூலமா தான் அந்த வேதனையை அனுபவிக்க முடியும். அப்ப அந்த நோய் வருது. நம்ம என்னதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய எவ்வளவோ ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்களா இருக்கட்டும், உடற்பயிற்சி பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம நல்லாவே இருக்காங்களா என்ன? அவங்களுக்கும் காய்ச்சல் வரும், தலைவலி வரும், அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள்ல அதுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கலாமா இல்ல அதை விட்டு வெளியில வந்துடலாமா அப்படிங்கிறத நம்ம பகுத்து பார்க்கறதுக்கு இது ரொம்பவே உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிஷபத்தை பொறுத்த அளவுல ரிஷபம் எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுத மாடு ஊருக்கு போச்சுன்னா ஏறும் கலப்பையும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ரிஷபம்னாவே எருதுதான். உழுகிறதுக்கு எப்படி அந்த மாடு மாதிரி உழைக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா சுமையையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவது. இதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் யாரு தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா கதையை எடுத்துக்கோங்களேன். அவர் என்ன பண்ணாரு? கோவர்த்தனகிரியில மாடு மேய்ச்சாரு, வெண்ணை திருடி தின்னாரு. திருடன்கிற பேரும் வந்துச்சு. அது எப்படி, அது ஒரு விளையாட்டாக ஒரு செயலை செஞ்சா கூட அதுல கள்ளத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். நீ நீ என்னமோ பண்றப்பா, அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதை உதாரணத்திற்காக சொன்னது, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு அந்த கிருஷ்ணருடைய அந்த மதிநுட்பம் அப்படிங்கிறது இங்க சரியா வேலை செய்யணும். செஞ்சாதான் இந்த இந்த உலகம் எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது, எல்லாரும் கெட்டவர்களும் கிடையாது. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்ததுதான் உலகம் அப்படிங்கிறத நமக்கு வாழ்ந்து காமிச்சவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? அப்போ அதை நம்ம இந்த ரிஷபம் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். நமக்கு ஓவர் கஷ்டம் வரும்போது அந்த கடவுளே கஷ்டப்படலையா? அவரை கொல்றதுக்கு எத்தனை ஆளுக்கள் குழந்தையா இருக்கும் போதே தீர்த்து கட்டுறதுக்கு போராடினாங்களே, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் அப்படி அழகா ஹேண்டில் பண்ண கத்துக்கணுங்க. எவ்வளவு பெரிய இந்திரன், தேவேந்திரன் கிருஷ்ணன் மேல வெஞ்சன்ஸ் வச்சிருக்கார். இவங்களெல்லாம் மழையா பேஞ்சு இவங்களெல்லாம் அழிச்சுப்படணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வருண பகவான்கிட்ட ஏவி விட்டு மழையை பொழிய வச்சார். அந்த கோவர்த்தனகிரி மலைய சுண்டு விரலால தூக்கி நிப்பாட்டி அந்த மக்களையெல்லாம் அந்த கொடைக்குள்ள கொண்டு வர வச்சு காப்பாத்தினார் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல்ல அந்த நிகழ்வுல தன்னை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய திறன் இந்த ரிஷபத்திற்கு உண்டு. அது தெரியாம வேணா சொல்லுவாங்களே, ஆஞ்சநேயனுடைய பலம் அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுதான் ரிஷபத்தினுடைய பிறப்பு ரகசியம். சரி, வருவோம். இந்த ரிஷபம் இவ்வளவு பொறுமையா இருக்கக்கூடியவங்க, எவ்வளவு சுமையாக இருந்தாலும் நம்ம தானே தாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இவங்க படிப்புனாலதாங்க இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு படிச்சாதான் சாப்பாடு, இல்ல படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரிஷபம் படிப்புல கவனம் செலுத்துங்க. படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மாடு மாதிரி அப்புறம் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். 10,000க்கும் 20,000க்கும் 30,000க்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இதை படிச்சுட்டீங்கன்னா அசால்ட்டா ஏசி சேர்ல உட்காந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு காசு பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா? அப்ப அந்த ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். அதை சுட்டி காட்டணும், அதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற வரையும் தான் இவங்களுக்கு கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அசால்ட்டா வாழ்க்கையை ரன் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. சரி, இவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இளைய சகோதரத்தினால இவங்களுக்கு ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு யாராவது கூட பிறந்தவங்க தங்கச்சியாகவோ தம்பியாகவோ இருந்துட்டாங்கன்னா அவங்க தாங்க கிஃப்ட். இவங்க தாய்க்கு நிகராக பாத்துக்குவாங்க. எப்படி பாருங்க, தாய்க்கு நிகராக. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்லணும்னா, ஒரு குழந்தை அழுகுதுன்னா இந்த அண்ணா என்ன பண்ணுவாரு? பாப்பா அழுவாத பாப்பா, உனக்கு நாரிக்கும் பாப்பா அப்படின்னு தூக்கி வச்சு அம்மா வர வரையும் அதை தாளாட்டி பாடி அந்த குழந்தைய அழுக விடாம பாத்துக்கும் இல்லையா?
அந்த ஒரு கற்பனையை பண்ணி பாருங்களேன். அப்படிதான் இருப்பாங்க. இந்த ரிஷபம் வந்து உடன் பிறந்த இளைய சகோதரர்கள் மேல அவ்வளோ அன்பாக பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அடுத்து அம்மா எப்படி இருப்பாங்க? அம்மா வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து அம்மா கிட்ட இவங்க அடங்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அம்மா தான் அந்த குடும்பத்துல மீனாட்சி ஆட்சி அப்படிங்கிறது அந்த வீட்டுல உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அம்மாவை தான் அந்த குடும்ப நிர்வாகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய திறமை வந்து அம்மாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. அடுத்து அவங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அவங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம். ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க, குலதெய்வத்தினுடைய பேரை சொன்னாலே போதும், நீங்க கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த ரிஷபம் அதுவும் முக்கியமா நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில தான் பலன் பார்த்துட்டு இருக்கோமா. இந்த ரிஷப லக்னம் யாருக்கெல்லாம் அட்சய லக்னமா போகுதோ அவங்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு கூட போக வேண்டியது இல்ல. குலதெய்வத்தை நீங்க கூப்பிட்டாலே போதும். கருப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா கருப்பர் வந்து நிச்சயமா நிப்பாரு. ஐயனாரே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் சாட்சாத் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அந்த அளவுக்கு கூப்பிட்டாலே போதும் ஓடி வந்து உங்களுக்கு உதவக்கூடிய தெய்வங்களாக உங்களுக்கு இருப்பாங்க குலதெய்வங்கள். அதனால குலதெய்வத்தை மறக்காம பிடிச்சுக்கோங்க. அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ ராம பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ராம 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 ராமன்னு சொல்லுவாங்க. சிவபக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? சிவ 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 சிவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ சாய்பாபா பக்தர்கள்லாம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு டிவோட்டிஸ் இருக்காங்கல்ல, நம்ம வந்து குலதெய்வ டிவோட்டிஸா இருப்போமே, எதை பண்ணாலும் நம்ம குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லுவோமே. அப்படி குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கறது நிச்சயமாக கிடைக்கும். கடன் உங்களுக்கும் இருக்குங்க. தீராத கடன் கிடையாது, தீரக்கூடிய கடன் தான். இப்போ ஒரு இஎம்ஐ போடுறோம், அந்த இஎம்ஐ வந்து ஒரு 15 மாசத்துல முடிஞ்சிடும். வீட்டுக்கு ஒரு லோன் போடுறோம், 10 வருஷம் போடுறோம், அந்த 10 வருஷத்துல உங்களால அசால்ட்டா கடனை கட்ட முடிஞ்சிடும். இப்படி தீரக்கூடிய கடனாகவே இருக்கும். உங்களுடைய கட்டுக்கோப்புக்குள்ள இந்த கடன் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நம்ம காய் நவர்த்தினா போதும், உங்களுக்கு அந்த கடனால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சரி, உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் தான் வில்லன்களே. கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அண்ணனே அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதை உங்களுக்கு அட்வைஸா கூட தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது நம்ம அண்ணன் தானே நம்ம அக்கா தானே இருந்துட்டு போகுது, பின்னாடி பாத்துக்கலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எதா இருந்தாலும் இப்பவே பங்கு பிரிச்சு கொடுன்னு வாங்கிடுங்க. அது ₹1 இருந்தாலும் சரி, எனக்கு 50 பைசா உனக்கு 50 பைசா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிடுங்க. நாளைக்கு பாத்துக்கலான்னு விட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் லாபமே தவிர உங்களுக்கு நஷ்டம். மூத்த சகோதரர்களால உங்களுக்கு நஷ்டம். எப்பாடா எனக்கு மூத்த சகோதரர்கள்லாம் யாருமே இல்லைங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க யாராவது அண்ணன்னு கூப்பிடுவீங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரனானே அண்ணா வானே அப்படின்னு கூப்பிடுவீங்கல்ல, அவன் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவனா இருக்கும். அதனால தயவு செஞ்சு அண்ணன் யாரையுமே கூப்பிடாதீங்க. அவங்கதான் உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரிஷபத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வு, இப்போ அப்பாவுடைய தொழில் நான் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். குலத்தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இப்ப அப்பா விவசாயி, புள்ள அக்ரிகல்ச்சருக்கு படிக்கலாமா? படிக்கலாம். அப்பா வைத்தியரா இருக்காரு, புள்ள டாக்டர் படிக்கலாமா? படிக்கலாம். இப்படி இந்த குலத்தொழில் ரிலேட்டடான ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு எப்படி குலதெய்வத்தை பலமா புடிச்சுக்க சொல்றோமோ அதே மாதிரி அந்த பரம்பரை தொழிலையும் பரம்பரை நிகழ்வுகளையும் இந்த காலத்துக்கு ட்ரெண்டிங்கா. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, அப்பா வந்து ஒரு கல்லு ஒர்க் பண்றவர், இப்ப ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ இல்ல சுதை சிற்ப வேலைகளோ பண்றவர்னு வச்சுக்கோங்க. கல்ல செதுக்குற வேலை அப்பா அதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிற்பியா கூட இருக்கட்டுமே. இப்ப பையன் வைர வியாபாரம் பண்றாரு, அதுவும் கல்லு தானே? கல்லா இல்லையா? நவரத்னம் தானே? அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக இப்ப போய் நான் கல்லடிங்க உங்களை சிற்ப வேலை பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. இப்ப அதே கொஞ்சம் நவீனமா நான் வந்து டிசைனிங் கம்ப்யூட்டர்லயே அதுக்கான டிசைனிங் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு தாராளமா பண்ணுங்க. அப்ப அது ரிலேட்டடான ஒர்க்கை நவீனமாக்க முடிஞ்சா அது சம்பந்தமான கல்விகளை தேர்ந்தெடுங்கள். அது உங்க வாழ்க்கைக்கு பயன்படும். அதனால சரி, வெளிநாடு போகலாமா? வெளிநாடு போகலாம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் போங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளிநாட்டை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க வெளிநாடு போனீங்கன்னா கல்யாணம் உங்களுக்கு பிரேக் ஆகும். இல்லைன்னா பொண்ணை வெளிநாட்டுல பாத்துருங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க வெளிநாட்டிலே கூட போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இதுதான். கடன் அளவான கடனா வச்சுக்கணும். அதுக்கு மேல ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதே மாதிரி குலத்தொழில் ரிலேட்டடான ஒரு கல்விகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஸ்மூத்தா போகும். இல்லைங்க எங்க பரம்பரைக்கே இந்த தொழில் சம்மந்தம் இல்லைன்னு சம்மந்தம் இல்லாத தொழில தொட்டீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அண்ணன் எங்க அண்ணன் 10 லட்ச ரூபாய் கடன் கேட்டான், நீ என் தம்பி மாதிரிப்பா, என் கூட பிறந்த பிறப்பு மாதிரிப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி ஐஸ் பண்ணா நான் நம்பி ஏமாந்து கொடுத்துட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்ப இதெல்லாமே உங்க பிறப்பினுடைய ரகசியம். இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ
தம்பின்னு யாராவது கூப்பிடுறாங்கன்னு நீங்க கூப்பிடுறீங்க, யாரையாவது தம்பின்னு கூப்பிடுறீங்க, அவர்கிட்ட எவ்வளவு வேணாலும் அவரை நம்புங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தங்கச்சின்னு யாராவது கூப்பிடுறீங்க, உங்களை யாராவது அண்ணன் கூப்பிடுறாங்க, அவங்கள நம்புங்க. நீங்க யாரையும் அண்ணனு கூப்பிடுறவங்கள நீங்க நம்பிடாதீங்க. அதனால நீங்க அண்ணனு கூப்பிடாம தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். உங்கள் பிறப்பின் ரகசியம் தெரிஞ்சு குலதெய்வத்தை பலமா பிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புத செயலாக இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.